இந்த பறந்து விரிந்த ஏரி கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கருக்கு மேலே இருக்கும் இந்த ஏரி. இதை நம்ம ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றலாம். இதை ஒரு 20 அடி ஆழத்துக்கு நல்ல ஆழமாக தோண்டி 20 அடி ஆழம் அல்லது 30 அடி ஆழத்துக்கு தோண்டினா இந்த வருஷம் முழுவதும் இதில் தண்ணி தேங்கியிருக்கும். இது தேங்கியிருக்கும். அப்படி இருக்கும்போது இதை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றும்போது இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பொழுதுபோக்குவதற்காக இங்கே வருவார்கள். அப்போது சுற்றுலா போகும்போது நமக்கு மன அழுத்தம் குறையும், மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சுற்றுலா போகிறதுக்காக எங்கேயோ இந்த மக்கள் புறப்பட்டு போயிட்டுருக்காங்க. ஊட்டி சுற்றுலானாலே ஊட்டி, கொடைக்கானல் அப்படின்ட்டு போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இவ்வளோ பறந்து விரிந்த ஒரு ஏரி இருக்குது. இங்கே ஏரியில் தேவையில்லாத செடிகள்லாம் முளைச்சி கிடக்குது. இதை ஒரு 20 அடி ஆழம் 30 அடி ஆழத்துக்கு தோண்டி சுற்றுச்சுவர்கள் அமைத்து நடைபாதைகளை அமைத்து இதில் இப்போ நிறைய படகுகளை விட்டுட்டு நல்ல நீரை தேக்கி வச்சு அப்படி வரும்போது அதில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், வாழ்வாதாரம். இந்த பகுதி மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. போட்டிங் போயிட்டு வரலாம். ஒரு 20 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு அந்த படகுல போய் நீந்துறது அல்லது குளிக்கிறது, இந்த மாதிரி மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு நிறைய நம்ம கடமைகளை நம்ம செய்யாமல் இருக்கோம். எவ்வளோ பெரிய ஏரி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20, 25, 30 ஏக்கர் பரப்பளவு உள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது இப்படி தான் நாம் அறியாமையில் வெளிநாட்டுக்கு ஓடிக்கிட்டு பாலைவனத்தை நோக்கி போடிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பசுமையான நாடுகளை விட்டுட்டு பிழைக்கிறதுக்கு வழி தெரியாமல் பாலைவனத்தை நோக்கி அரேபியா பாலைவனத்துக்கு போய் அவங்ககிட்ட போய் அடிமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ கேவலமான ஒரு நிலைமை பார்த்திங்களா நம்ம நிலைமை.